ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பைசியான கொய்யா சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொய்யா யூஸ்வலாக நம்ம அப்படியே வந்து சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா கட் பண்ணி சாலடில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி அதில் சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய கொய்யா எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கிராம்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், பூண்டு 3, கொஞ்சம் இஞ்சி, கொத்தமல்லி தழை, சீரகத்தூளும் உப்பும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சிடலாம். இந்த மிளகாய் வந்து நல்லா காரமாக இருந்துச்சு. இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். அதனால் மிளகாய் போடுறப்ப நம்ம கொஞ்சம் பார்த்து அளவோடு போட்டுக்கணும். சீரகத்தூள் நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதுக்கு. இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகு, பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதை போட்டு நம்ம நல்லா வந்து தாளிச்சிடலாம். தாளித்து நம்ம இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த கொய்யா சட்னி மேலே இதை போட்டுடலாம். இது எந்த விதமான தோசை அந்த மாதிரி ஐட்டம், கொஞ்சம் காலிஃப்ளவர் ரைஸ் அந்த மாதிரி இதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் காரம் அதிகமாகிருச்சு ஏதாச்சுன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் கூட புழிஞ்சிக்கிட்டா அந்த புளிப்பு டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அது ஆப்ஷனல் தான். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.